தமிழிசை கட்சியை பொறுத்தவரையில் இது விடயம் புதுசல்ல. ஏற்கனவே கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் ஸ்ரீதரன் அவர்களும் பாராளுமன்றத்திலே சந்தித்து குறிப்பாக ஸ்ரீதரன் இல்லத்திலேயும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அந்த விடயம் மத்திய செயற்குழுவிலே நாங்கள் பேசியிருக்கிறோம். அவர்களுடைய முன்முயற்சிக்கு விரோதமாகவோ எதிராகவோ மாறாகவோ ஒரு நிலைப்பாட்டிலே நாங்கள் இல்லை. அப்படியான ஒரு முடிவைத்தான் எடுத்து அதன் அடிப்படையில் ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பாக கையாள்வதற்கு 7 பேர் கொண்ட குழுவை நாங்கள் நியமித்திருக்கிறோம். இப்போ நான் அவர்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். அதாவது இந்த கடிதம் தந்திருக்கிறார்கள். உத்தியோகபூர்வமாக எனக்கும் சத்தியலிங்கம் அவர்களுக்கு கடிதம் சமர்ப்பித்திருக்கிறார்கள். நாளைய தினம் சத்தியலிங்கம் அவர்களை நேராக நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவர் கையெழுத்து அந்த விடயத்தை பேசி ஏனையவர்களோடும் பேசி நான் ஒரு முடிவை தெரிவிப்பதாக சொல்லியிருக்கிறேன். ஒரு விஷயத்தை நான் இப்பொழுது அதாவது நாங்கள் 2015ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டு வரை வரைபட்ட அந்த வரைவு பற்றியே இனி நாங்கள் பேச வேண்டிய தேவையில்லை. அது ஏற்கனவே கைவிடப்பட்டாயிற்று. அதனுடைய நாங்கள் 2021 விசேட நிபுணர்கள் குழுவுக்கு சமர்ப்பித்த ஒரு முன்மொழிவு இருக்கிறது. அதையும் சேர்த்து ஸ்ரீ கஜேந்திரகுமார் அவர்களுடைய கருத்துக்களோடு பகிர்ந்து நாங்கள் ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றதான் எங்களுடைய இலக்காக, அதான் எங்களுடைய முடிவாக இருந்தது மத்திய செயற்குழுவில். அந்த வகையில் அவர்கள் அழைப்பு தந்திருக்கிறார்கள். அதை சாதகமாக பரிசீலித்து அந்த 6 பேரோடையும் கலந்து பேசி தேவைப்பட்டால் அரசியல் குழுவோடையும் கலந்து வழியில் கலந்து பேசி மேல் நடவடிக்கை எடுப்போம். அதாவது இது ஒரு சாதகமான நகர்வாகவே நான் பார்க்கிறேன்.